உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சேலத்துல ஒரு வாய்க்கால் வரப்பு தகராறு வந்தது, அதுக்கே இடி வந்தது. ஆமா, வாய்க்கு 2 விவசாயிகள் எரும மாடு கேஸ்களா நீங்க வரும்போது இங்க 2000 சாஸ்திரி பவனையே பார்த்தது, மெட்ராஸ்லயே சாஸ்திரி பவனை பாக்குறோங்கிறாங்க. அவங்கள சாஸ்திரி பவன் மாடியில ஏற வச்சாங்க. ரைட்டா? அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பாக்குற இடி ஏன் அதானி கேஸை மட்டும் பார்க்க மாட்டேங்குது? பண பரிவர்த்தனை அவ்வளவு நடக்கலன்னு நம்புறாங்க போல அவங்க. மேல யாரும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ஆஃப் பண்ணது யாரு? எல்ஐசியில வேற யாருமே இவ்வளோ காசு போட்டு வாங்கல. எல்ஐசியில இவ்வளோ அதானி சாரை வாங்க வச்சது யாரு? இப்ப 12,000 கோடி இழப்புங்கிறாங்களே, இப்ப இது ஃபுல்லா மக்களுடைய பணம் தான். மக்கள் பணம் தான். அம்மையார் கொடுப்பாங்களா? ஆனா செய்திகள்ல நிறைய ஊடகங்கள்ல இதனால அதானியனுடைய பங்கு சரிந்தது, அவருக்கு இதுல இவ்வளவு நட்டம்ங்கிற மாதிரி, இந்த செய்தியால அவருக்கு 3 நாள்ல இவ்வளவு நட்டம். அவரை கூட மக்களுக்கு எல்ஐசி பாலிசி போட்டவனுக்கு நட்டம் தானே. எல்ஐசி பாலிசி